இந்த 3 படத்தில் எனக்கு தெரிஞ்சு டீசல் வந்து கலப்படம் தான். ஏன் கலப்படம்னா, தாலி கட்டுறது ஒருத்தன், பிள்ளை வைக்கிறது இன்னொருத்தனடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அது தோணுச்சு. பிரதீப் ரங்கநாதன் என்னமோ தன்னை முழு ரஜினிகாந்தாவே பாவிக்க ஆரம்பிச்சிட்டாரு போல. என்னை பொறுத்த வரைக்கும் டியூடு வந்து ஒரு தப்பான முன்னுதாரணம் சார். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். தீபாவளிக்கு 4-5 படங்கள் வெளிவந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 3 படங்களை பற்றி நம்ம இப்போ பேசலாம். உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது, உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? முதல்ல 3 படங்கள் அப்படின்னும் போது நம்ம டீசல், பைசன், டியூடு, இந்த 3 படம் தான் நம்ம மெயினாக பேச வேண்டிய படம். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பேசணும். என்னென்னா, பெரிய முன்னணி நடிகர்கள் இல்லாத காலகட்டத்தில் அடுத்த கட்ட நடிகர்களோட படங்கள் வெளிவந்திருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான போக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆமாம். இந்த 3 படத்தில் எனக்கு தெரிஞ்சு டீசல் வந்து கலப்படம் தான். ஏன் கலப்படம்னா, ஹரிஷ் கல்யாண் வந்து அது ஒரு மாஸ் ஹீரோ அவதாரம் எடுத்திருக்காரு. ரெண்டாவது, ரொம்ப வருடத்திற்கு முன்னாடியே அது எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதுனால இன்றைய சமகாலத்துக்கு அந்த கதை வந்து ஒன்றி வரலை. ரெண்டாவது, அவங்க சொல்ல வந்த விஷயம், அழுத்தம் வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அது நம்ம ஊரில் நடந்தது வந்து 1970 காலகட்டங்களில், அப்போ இண்டஸ்ட்ரி வளர்ந்த அந்த காலகட்டத்தில் அன்றைய பீரியடில் நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து டீட்டெயிலிங் கரெக்டாக இருக்கணும். இவங்க அந்த டீட்டெயிலிங் வச்சுட்டு ஒரு படமாக எடுத்திருந்தாங்கன்னா அந்த படம் நல்லா இருந்தது. இல்லை, இந்த பேட்டரியோட பயன்பாடு, டீசல் பெட்ரோல்லாம் நின்று போய்டுங்கிறது ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி வந்தால் நல்லா இருந்திருக்கும். அதுதான். இப்போ வரும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து அது பெருசாக ஒன்றியும் போகல. ரெண்டாவது, அந்த படம் வந்து கொரியனில் 2021 வெளியான பைப் லைன் அப்படிங்கிற ஒரு படத்துடைய ஒரு சின்ன தழுவல் தான். அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் இவங்க அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஹரிஷ் கல்யாண் வந்து ரொம்ப மெனக்கெட்டு எடுத்திருக்காரு. அதில் என்னென்னா, காட்சிகள் எதுவுமே நம்மளை வந்து ஈர்க்கலை. இதுதான் அடுத்து, இதுதான் நடத்துது. ஏன்னா வினய் வில்லனாக வர்றாரு, எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே தான் இருக்காரு. வில்லன் அப்படின்னா அது முறைக்கக்கூடாது. ரகுவரன் மாதிரி அப்படி கோட் ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாமே இருக்கணும். அதில் அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஏன் ரகுவரனை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்? ரகுவரன் மற்ற மாதிரி யூன்னு அப்படிலாம் கத்தவும் மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். ஒரு வார்த்தை தான் பேசுவார். மேலே விஷயத்துலேயே அவர் எப்போ பயமாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஒன்று வச்சிருப்பார் இல்லையா? அந்த ஒரு வில்லத்தனம் அதில் இல்லை. இன்னொன்று, அந்த ஆக்ஷன் ஹீரோங்கிற அந்த ஃபுல் பேக்கேஜுக்கு இன்னும் வரலையோ ஹரிஷ் கல்யாண் சார். அவர் பார்க்கும்போது ஆக்ஷனுக்கு உண்டான ஏதாவது ஒரு லுக் இருக்கா சார்? அவர் அதுக்காக ஒர்க் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், வீட்டிலேருந்து கிளம்பி வந்துடுவாருன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், அது மாதிரி வந்துட்டாரோன்னு தோணுது. இப்போது ரன் படத்தை எடுத்துக்கோங்களேன். அது வரைக்கும் மாதவனை வந்து ஒரு சாக்லேட் ஹீரோ அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. மாதவன் அதே மாதிரி ஆக்ஷன் படம் பண்ணல. ரன் படத்துலையுமே வந்து மாதவன் ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இடத்துல அடி வாங்கியிருப்பார். அடி வாங்கி போ 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 அப்படின்ட்டு இருப்பார். அந்த ஷட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி திரும்பும்போது அது சீன் தான். சீன் பண்ணி டப்புன்னு ஒருத்தனை அடிச்சிடுவார். அடித்த உடனே யாருமே யோசிக்க மாட்டாங்க. அது வரைக்கும் மாதவன் ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த ட்ரெய்லர்லேயும் காமிச்சிருக்கணும் எடுக்க மாட்டாங்க. டக்குன்னு அடிச்சிட்டாங்க அப்படின்னு உடனேவும் எல்லோரும் ஒரு ஷாக்கு. ஓகே, ஏதோ வித்தியாசம் பண்ண போகிறாருன்னு. அதுக்கப்புறம் அவர் சண்டை போடுற மாதிரியே படம் முடிச்சு காமிச்சிட்டு இருந்தாலும் ஓடின்னு இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு பயப்படுற மாதிரி, அதே மாதிரி ஆக்ஷன், இந்த மாதிரி அதுலேயே வந்து லவர் பாய் ப்ளஸ் ஆக்ஷன் சொல்லி ஒன்று பண்ணார். இதில் ஹரிஷ் கல்யாண் அப்படி ஒன்றுமே பண்ணவே இல்லையே. ஒரு சீக்வன்ஸில் வந்து நீ போலீஸ்கார நீ அடிச்சேன்னா நான் திருப்பி அடிச்சிருந்தேன், அடித்து ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க போடுற அளவுக்கு வந்து ஒருத்தராக இருக்கார். அதுக்காக அவரை தலைமுறையாக கொண்டு போய் வைக்கிறாங்க. எப்படி ஈஸியாக அவ்வளோ சுலபமாக வந்து சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்த உடனே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபேக்ட்ரியில் வந்து ஃபைட் பண்ணுவார் ஒரு போலீஸு. இன்னொன்று, நம்ம நம்புறது மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸோ இல்லாட்டியும் அவர் வந்து அந்த உடல் வலிமையை காட்டுறது மாதிரியான அந்த மாதிரி இடத்துக்கே அவங்க கொண்டு வரல. எதுவுமே கொண்டு யதார்த்தமாக காட்டுறது மாதிரி காட்டியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க மாஸ் வேல்யூ காட்டுறேன், லாஜிக்கு ட்விஸ்ட்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் சில விஷயங்கள் பண்ணுறா இல்லையா? அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து நமக்கு வந்து அது ஆல்ரெடி நம்ம நிறைய படங்களை பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இதுதான் நடக்க போகுதுங்கிறதும் தெரியும். ஸோ இந்த கதை எதுவுமே நமக்கு ஒட்டு வரல. ரெண்டாவது வந்து ஹீரோயின் அதுல்யாங்கிறது மறந்து போயிட்டாங்க நம்ம மக்களேவும். ஸோ அப்படிப்பட்ட ஹீரோயின் திருப்பி வராங்க அப்படின்னா ஏதாவது ஒரு படம் ஞாபகம் இருக்கணும். எந்த ஒரு படமும் பெருசாக ஞாபகம் இல்லை. சாய்குமார் எனக்கு தெரிஞ்ச ஆதி படத்தோட அப்டேட் ஆகிட்டார். இப்போ திரும்பவும் சாய்குமார் இந்த படத்தில் வர்றாரு. இதில் இன்னொரு கொடுமைனா, சாய்குமாருக்கு அண்ணன் தம்பி 3 பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. இது சாய்குமாராக வேற யார் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷனு. இந்த வினயோட கேரக்டர் வந்து நமக்கு வில்லன் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு எதுவுமே கொடுக்கவே இல்லை. இப்படி எதுவுமே அதில் நிற்கலை. ரெண்டாவது, கதைக்களம் வந்து காதல் காட்சிகளும் பெருசாக ஈர்ப்பு கொடுக்கல. எதுவுமே நமக்கு ஒட்டாதனால எனக்கு தெரிஞ்சு அந்த படம் சொல்ல வந்த முக்கியமான கண்டென்ட்டை விட்டுட்டு தப்பான ஒரு திரைக்கதையாலேயே அந்த படம் எனக்கு வந்து நிறைய சொதப்பல்கள். காலம் கடந்து வந்ததுனாலேயே இப்படி நினைக்கிறீங்களோ சார்? காலம் கடந்து இல்லை, அதுக்கு முன்னாடி வந்திருந்தாலுமே கூட கண்டென்ட் நல்ல. அகிலன்னு ஒரு படம் சார், ஜெயம் ரவி நடித்த படம்.
அகிலன்னு ஒரு படம். எஸ்பி ஜெகநாதனுடைய உதவி இயக்குனர் தான் அந்த படம் பண்ணியிருப்பார். பூலோகம் படத்துடைய இயக்குனர். அகிலன் படத்தில் 2 ரவி மோகன், அந்த கேரக்டர் அப்படி தான் இருக்கும். பட் அந்த படமே ஓடலையே. காலம் கடந்தனாலும் மக்களுக்கு நீங்கள் சொல்ல வர விஷயம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும்ல, மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும்ல. நீங்கள் கற்பனை கதையாக இருந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அங்கே இருக்கணும்ல, அது எதுவுமே இல்லை. ஹரிஷ் கல்யாண் கூட என் படம்லாம் வெளியே வரக்கூடாதுன்னு கொஞ்சம் கோவப்பட்டது மாதிரி கூட தெரிஞ்சுது. அதுக்கு தான் பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் பார்க்கும்போது. இவன் வேறு படமே வெளியே வரக்கூடாதுன்னு வேறு சொல்கிறேன். நியாயமாக பார்த்தா படமே வெளியில் வரக்கூடாது அப்படின்லாம் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் என்ன இருந்தாலும் என்னென்னா அது தேவையில்லாத வார்த்தைகள் தான். சார் ஒரு படம் வருது, தப்பு கிடையாது. அவர் ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு, அதுவும் தப்பு கிடையாது. அதோடைய ரிசல்ட்டை மக்கள் தான் முடிவு பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த படத்தை மேலே அதீத நம்பிக்கை இருக்கலாம். பட் மக்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னென்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அமைதியாக இருந்துருங்க, படம் பேசட்டும், நீங்கள் பேசாதீங்க அப்படின்லாம் ஒரு வாட்டி சொல்லுங்க. ஏன் டியூடு படத்துக்கே பிரதீப் ரங்கநாதன் நிறைய பேர் எப்பா இவ்வளோ ப்ரொமோஷன் தேவையில்லை, இவ்வளோ ஹைப்பு தேவையில்லை, இவ்வளோ பில்டப் தேவையில்லை, படம் வரட்டும், இப்போ நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், உனக்கு வரிசையாக 3 படம் ஹிட் ஆயிடுச்சுன்றதுக்காக நீ இவ்வளோ பேசாதப்பா அப்படின்லாம் நிறையா விமர்சனங்களை முன் வச்சாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, படம் தீபாவளிக்கு மக்கள் பார்க்கத்தான் போகிறாங்க. நீங்கள் அதை ப்ரொமோட் பண்ண மக்கள் பார்த்துட்டு அதை முடிவு செய்ய போகிறாங்க. ப்ரொமோட் பண்ண வேண்டியது கடமை, நிச்சயமாக ஒரு கடமை. அதை நீங்கள் ப்ரொமோஷன்ஸோடு நிப்பாட்டிருந்தோம், அதை பில்டப்பாக கொடுக்கக்கூடாது. இங்கே பில்டப் கொடுக்குறது தான் பிரச்சனை. இப்போ அடுத்து பைசன் எப்படி இருந்தது சார்? பைசன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஏன் பிடிக்கல அப்படின்னா, மாரி செல்வராஜோடைய கதை இப்படித்தான் இருக்குங்கிற நம்பித்தான் நம்ம போய் படம் பார்க்க போகிறோம். அவர் அழுத்தமான ஒரு விஷயத்தை தான் பேச போகிறாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் ஸ்போர்ட்ஸுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறாருங்கிறது அதுவும் நமக்கு தெரியும். இப்போ நான் அதில் போய் உட்காரும்போது துருவ் விக்ரம் ஒரு கபடி பிளேயராக ஆகணும்னு ஆசைப்படுறாப்புல, இவ்வளோ தான். அதுக்கு பின்னாடி நடக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசணுன்றதுக்காக அவங்க அப்பா பேசுகிறாங்க. அவங்க அப்பா இந்த சின்ன பையன்கிட்ட போய் உட்காந்து, இந்த ஊரில் எங்கேயோ ஒரு தலைவர், ஒரு சாதிய தலைவர் நல்லவர் அப்படின்னு ஒன்று சொல்லி வச்சுருக்காரு. அந்த சாதிய தலைவர் இன்னொரு சாதிய தலைவர் நல்லவர் கெட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினை வச்சுட்டு இந்த கதையை சின்ன பையன்கிட்ட ஒரு கதையை சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் இவர் கபடி பிளேயர்னு ஒரு கதையை சொல்கிறாரு. அந்த பிடி மாஸ்டர் ஒரு கதையை சொல்கிறாரு. ஆரம்பத்துலேயே அவ்வளவு கதைகளை மக்கள் கிரகிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கதைக்குள்ளே உள்ள வரது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஜாதிய ஒடுக்குமுறைகள் நிறைந்த ஒரு ரத்த பூமியில இந்த பையன் வளர்ந்து வரான், அந்த பின்னணியில கபடி வீரரா அவன் எப்படி வராங்கிற பின்னணிக்காக இதை காட்டியிருக்காங்களோன்னு நான் நினைக்கிறேன். இல்லை சார், அது நல்ல விஷயம் தான். ஜாதிய பின்னணியில இருந்து ஒருத்தர் எப்படி வளர்ந்து வரான்னு சொல்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது அழுத்தமான ஒரு விஷயம்தான். ஆனால் நீங்கள் அதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கதையை நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, மேபி அது டேரக்டரோட சாய்ஸ். இருந்தாலும் என்னுடைய ஆப்ஷனுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போது பசுபதி ஒரு கதையை சொல்கிறார், அவருடைய பார்வையில் ஒரு கதை நடக்குது அப்படின்னா அதை சொல்லலாம். இதே ஹீரோ ஆப்போசிட்டில் இன்னொரு தலைவர்கிட்ட போய் சேர்றாரு, அப்போது அவருடைய பின்னணியில் என்ன கதைங்கிறத ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னும் போது நமக்கு புரியும். அது வரைக்கும் இவர் தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பக்கம் பண்ணும்போது கடைசியில் என்னென்னா, ஸ்போர்ட்ஸ் வேறு, எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பையன் ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாகிறா அப்படின்னா அவன் தனிப்பகையை பொதுப்பகையாக மாற்ற மாட்டான், விளையாட்டு வீரனுக்கு உண்டான மரியாதையை கொடுத்துக்கிட்டே இருப்பான்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இதற்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பல்ட்டின்னு ஒரு படம் கபடி அடிப்படையாக, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இதில் சாதிய பின்னணியில் ஒரு பிரச்சனை நடக்கும். அந்த பல்ட்டி படத்துலையும் கபடி படம் தான். அதில் என்னென்னா இந்த வட்டி ஊரில் இருக்கிற கேங் வாரில் இந்த டீமா அந்த டீமாங்கிற சண்டை தான் போகும். ஆக ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இதில் ஆல்போன்ஸ் புத்திரன் நடிச்சிருப்பார், செல்வராவ் நடிச்சிருப்பார், அப்படி போயிருக்கும். இதில் இந்த மாதிரி லாலு அமீர் அப்படிங்கிறதுல போகுது. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்போர்ட்ஸ் அப்படின்போது எனக்கு அந்த கபடி பார்க்கும்போது, பல்ட்டியில் பார்க்கும்போது கபடியில் எனக்கு அத்தன்டிக்காக இருந்துச்சு. அந்த ஹீரோ பண்ணுற அந்த ஒவ்வொரு கபடி மூமெண்ட்டும் சரி, எல்லாரையும் டச் பண்ணிவிட்டு அந்த க்ரீஸை ரீச் பண்ணுறதும் சரி, எல்லாமே அத்தன்டிக்காக இருந்துச்சு. இதில் பைசனில் துருவ் நல்லாவே உழைச்சிருக்காரு. நடிப்புக்கு இயல்பா இருக்கிறாரு. திருநெல்வேலி தங்கி இதுக்கு ட்ரெயின் எடுத்திருக்காரு, உடம்பை மாற்றிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனால் நீங்கள் அந்த கபடி காட்சிகள் இருக்குல்ல, அந்த காட்சிகள் பார்க்கும்போது எனக்கு அதில் ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கல. இவர் இந்த பின்புலத்துக்கு உண்டான கதைக்கு கொடுத்த அந்த சுவாரஸ்யம் அந்த கபடி காட்சியில் நமக்கு படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் இவர் ஜெயிச்சிருவாரா மாட்டாரான்னு ஒரு பதப்பதப்பு இருக்கணும். இறுதி சுற்று படம் பார்க்கும்போது நமக்கு அந்த பதப்பதப்பு இருக்கும். இப்போ ரித்திகா சிங்கை அடிச்சிருவாளா ஜெயிச்சிருவாளா அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லேயே நம்ம பார்க்கும்போது ஓகே ஜெயிச்சிருவா, இப்படி தான் ஜெயிச்சிருவான்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் அந்த ஒரு டென்ஷன் நமக்குள்ளே இருக்கணும். இதில் பார்க்கும்போது அந்த டென்ஷன் இல்லை. காரணம் என்ன, கில்லி படத்துலேருந்து நம்ம கபடியை நிறைய பார்த்துட்டோம். கில்லி படத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் திரும்ப விஜய் உள்ளே அடித்து மாசாக ஒன்று பண்ணியிருப்பார். அது லாஜிக் மிஸ்டேக்ஸ் எதாக இருந்தாலும் இது பண்ணியிருக்கும். அதே மாதிரி இவர் சாதாரணமாக ஒரு ஸ்ட்ரீட் பிளேயரு, டிஸ்ட்ரிக்டு, ஸ்டேட்டு, ஜோனலு, நேஷ்னலு அப்படின்னு இவ்வளோ தூரத்துக்கு ஒன்று போகிறாரு.
இதுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸை காட்டணுமே அப்படின்றதுக்காக லாஜிக்கே நீ இல்லாமல் டக்குன்னு அளவு பெருமாள் ஒருவர் ரெக்கமெண்ட் பண்ணிடுவார், ஒரு லிஸ்ட்டு மாறிடும், அடுத்து வருவார் லிஸ்ட்டு மாறிடும், அடுத்து வருவார் ஒரு லிஸ்ட்டு மாறிடும். அது எப்படி மாறிச்சு, எதனால் மாறிச்சு அப்படிங்கிற அந்த ஒரு டீட்டெயிலிங்கே அங்கே போகாது. ஸோ இவருடைய கதைக்களம் எல்லாமே அவர் இந்த பேக்ட்ராப்பை தான் பெருசாக எடுத்திருக்காரு. இதைத்தான் எடுத்துருக்கு. இன்னொன்று அவர் மாரி செல்வராஜே என்ன சொல்கிறாரு, என்னோட கிராமத்துக்கு செஞ்ச ட்ரிபியூட் அப்படிங்கிறாரு. என்னோட மாவட்டத்திலேயே இந்த ஒரு அழுத்தம், மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருந்தது, 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, இதுக்கு ஒரு ஓய்வு இருக்காதா, ஒரு இணக்கம் வராதான்னு நினச்சிட்டு அந்த மனநிலையில் தான் நான் இதை பண்ணியிருக்கேங்கிறாரு. இல்லை, அது நல்ல விஷயம் சார். இப்போது கதைகள் எல்லாமே நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை எடுக்கிறதுங்கிறதெல்லாம் உண்மையிலே மாரி செல்வராஜ் மாதிரியான இயக்குநர்கள் தேவை. வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் இந்த மாதிரியான இயக்குநர்கள் தேவை. ஏன்னா நம்ம பூமியில் அவ்வளோ கதைகள் இருக்குது. அது நல்ல விஷயம்தான். இந்த ஒரு விஷயத்தில் ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, மற்ற படங்களில் நான் எங்களுடைய ஜாதியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஒடுக்கி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால அதில் வெகுண்டு எழுந்த வீரன் இல்லை அதனால பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கிறது காட்டாமல் 2க்கு நடுவில் ஒரு ஸ்போர்ட்ஸு 2 ஜாதிக்காரனே ஒன்றுபடுத்துங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது நம்ம பாராட்டி தான் ஆகணும். இல்லை, இந்த படத்தில் பாடல்கள்லாம் பயங்கர இதாக இருக்குது, வைப்ரண்ட்டாக இருக்குது. அது உங்களுக்கு அந்த சிறு படத்தோட ஒட்டி இருக்குது. அது உள்ள ஒரு குலசாமிகள் தனியாக தெரியல. ஆனால் அதில் எனக்கு முரணான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வயது முதிர்ந்த பெண் துருவை லவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு காட்சி இருக்கு இல்லையா, அது நடக்கிற களத்தை எடுத்து பார்க்கும்போது 1994 நடக்கிற ஒரு கதைக்களமாக அவர் சித்தரிச்சிருக்காரு. இப்போ 1994 வயது முதிர்ந்த ஒரு பெண், கிராமம், இந்த மாதிரியான ஒரு சூழலில் இப்படி பொண்ணு கட்டி கொடுப்பாங்களா, இது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. இப்போ இன்றைய காலகட்டத்தில் இது சகஜம், நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் அன்றைய காலகட்டத்தில் அதனால தானே மறுக்கிறாங்கல்ல, அந்த படத்துக்குள்ளேயே இருக்குது அந்த காட்சி. இல்லை, ஊரே ஒன்று சேர்ந்து கடைசியில் கல்யாணம் பண்ணி வைக்குது இல்லை, இப்போ லவ் பண்ணுறாங்கிறதுனால இல்லை, ஊரே கல்யாணம் பண்ணி வைக்குது. அப்புறம் அமீர் மாதிரியான ஒரு தலைவர் தாலி எடுத்து கொடுக்கும்போது அவ்வளோ மேம்பட்டு பேசுகிறாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு கேள்வி, என்னம்மா உன்னை விட பெரிய பையன், இது சரிப்பட்டு வருமா வராதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியே உள்ளே வரல. இதை ஏதோ வித்தியாசமான ஒரு காதலுக்குள்ளே ஒன்று கொண்டு வரணும், இது சாஃப்ட் போடணும் அப்படின்வாங்க, அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. பட் எது எப்படியோ முதல் பாதியோடைய திரைக்கதை நிறைய வன்முறை காட்சிகள் நிறைய இருந்தாலும், ரத்தம் சொட்ட சொட்ட நிறைய காட்சிகள் இருந்தாலும், 2ஆம் பாதியை அவர் கொண்டு போய் கனெக்ட் பண்ண விதம் உண்மையிலே அந்த படத்தில் ரொம்ப முடிச்சிருச்சு. குறிப்பாக நடிகர்களில் துருவ் விக்ரம் கூட எனக்கு அளவுக்கு அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுனா பசுபதி, அடுத்தது அமீர், லால் எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. அதுலேயும் அந்த லால் பேசுகிற அந்த டயலாக் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், இவன் மேலே தான் சந்தேகம் வரும்போது தெரிஞ்சால் தெரியும் சொல்லு, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இன்னொருத்தனை சொல்லாத அப்படின்னு அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா. அதே மாதிரி பசுபதியும் மாமன்னன் படத்தில் பார்த்தீங்கன்னா வடிவில் உட்காரவே விடாத மாரி செல்வராஜ் இந்த படத்தில் 2 பேரையும் உட்கார வச்சு பேச வச்சுருப்பாரு. ஐயா, உங்களுக்கு எனக்கு வரும்போது உங்கள் இதில் இந்த பிரச்சனை இருக்குது, என் பையனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு பெத்த அப்பன் தான் பிள்ளை எப்படி பொத்தி பாதுகாக்கிறான் பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் அவ்வளோ அழகாக கனெக்ட் ஆச்சு. இன்னொரு பக்கம் அமீருமே இந்த கல்யாணம் முடிச்சு அந்த கார் காட்சி பேசுகிற வசனங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். இப்படியே அடிச்சு சொந்த பகையை பொது பகையாக்கி ஊர் பகையாக்கி வச்சிருக்கான். அவன் ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்தானா போயிட்டு போட்டோம், இது பெண்ணை யார் வளர்த்தா என்ன, எந்த ஜாதிக்காரே வளர்த்தா என்ன, வளர்றான்ல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கய்யா, எது தனிப்பட்ட பகையை பொது பகையாக்காதீங்க, ஊர் பகையாக்காதீங்கன்னு ஒன்று பேசுறது. இப்படியே அடிச்சுக்கிட்டு இன்னைக்கு விட்டோம்னா நாளைக்கு அவன் வளர்ந்து நிற்பான். அதெல்லாம் உண்மையிலே கைதட்டக்கூடிய ஒரு டைலாக், அது வேணும். ஆனால் என்னென்னா, இந்த இடத்துல அந்த சமாதானம் பண்ணுற ஒரு விஷயம் நம்ம ஒரு படமாக நம்ம பார்க்கும்போது முதல் பாதி நிறைய குறைகளை நான் பார்த்தேன். 2ஆம் பாதி அதை சமரசமாக கொண்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் படமாக எப்படி கொண்டு நிப்பாட்டணும் அப்படிங்கிறத மாரி செல்வராஜ் தெளிவாக அதோட கான்சன்ட்ரேட் இருக்குது. அதுக்குள்ளே நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அது நம்ம தேவையில்லை, ஏன்னா அதுக்கு இந்த கதைக்கும் தேவையில்லை. அதனால் எமோஷனல் வேல்யூஸ் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த பைசன் உண்மையிலே நல்லா இருந்தது. நிறைய தவறான விஷயங்கள் இருந்தாலும் படமாக பார்க்கும்போது உண்மையிலே ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் டியூடு. ஏன்னா வித்தியாசமான கதை, மாறுபட்ட கதை, ஜென்சி கிட்ஸுக்கு பிடிச்ச படங்கிறாங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு? ஐயோ சார், இந்த ஊருக்குள்ளே ஒன்று சொல்லுவாங்க சார், வெண்ணை திருறது ஒருத்தன், அது விரல் சும்புறது ஒருத்தன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த படத்தை நான் பார்க்கும்போது, டேய் தாலி கட்டுறது ஒருத்தன், பிள்ளை வைக்கிறது இன்னொருத்தனடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அது தோணுச்சு. ஜென்சி கிட்ஸ் கொண்டாடுறாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஏன் கொண்டாடுறாங்கன்றதான் எனக்கு தெரியல அந்த மனநிலை. நீங்கள் அடிப்படை நம்மள மாதிரி ஒரு எபோ 40-50க்கெலாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் படம்.
நம்ம ஒரு கல்ச்சர், நம்ம ஒரு தாலி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் சார். இது இந்து மதம் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த மதத்திலே எடுத்துக்கோங்க. அவங்க இப்போ இஸ்லாத்தில் வந்து அந்த கருகமணி ஒன்று போடுறாங்க, அவங்க மோதிரம் மாற்றிக்கிறாங்க. அது வந்து என்னன்னா அது ஒரு ஒரு உடன்படிக்கை மாதிரி. அப்புறம் ஒரு ஃபேக்காக ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. பொதுவாக இல்லை சார், அவ்வளோ பெரிய விருப்பமே இல்லை. எப்படி ஒரு திருமணம் நடக்குது நிறையா, ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலையில் நடக்குமாங்கிறது சந்தேகமா இருக்கு. அதுதான். அது ரெண்டாவது என்னன்னா, இவங்க நடத்துறாங்க. சரத்குமார் அவ்வளோ பெரிய ஆள் வந்து இந்த ஒரு விஷயத்தை கவனிக்காமல் இருப்பாரா என்ன? கண்டிப்பாக ரொம்ப காமெடி அமைச்சராக இருக்காரு அவரு. காமெடி அமைச்சராக இருக்காரு, ஒரு பால்வளத்துறை அமைச்சர், எதையுமே பெருசாக கண்டுக்கிறாம இருக்காரு. ரீல்ஸ் போடுறவர் மாதிரி இருக்கிறாரு. அது எதுவுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, நிறைய காட்சிகள் இல்லை. அதே மாதிரி எனக்கு இந்த பிரதீப் ரங்கநாதன் என்னமோ தன்னை முழு ரஜினிகாந்தாவே, கங்கா சந்திரமுகியா மாறின கதையா தன்னை முழு ரஜினிகாந்தாவே பாவிக்க ஆரம்பிச்சிட்டாரு போல. தனுஷ் போல நடிக்கிறாரு, ரஜினி ஸ்டைல ஃபாலோ பண்றாரு. ரெண்டு விதமா இருக்குது சார். ஸ்டைல் என்ன, அது ரஜினி சார் தான். ரஜினி சார் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணும்போது யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணலை, வித்தியாசமாக இருக்கேன்னு பார்த்தாங்க, அக்செப்ட் பண்ணாங்க. யாரும் சிகரெட் வித்தியாசமாக எடுத்து போடுறா, யாரும் சூழ்நிலை இப்படி கட்டிட்டு இப்படி திரும்பி கட்டிக்கிட்டு இருக்கா, இப்படி பார்த்தாங்க. அதனால வந்து அது வித்தியாசமாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையுமே டக்குன்னு ட்ரோல் ஆக்குற அளவுக்கு வந்திருக்காங்க. தனுஷ் மேடையில் ஏறி பேசினாலே உடனே வந்து உன் மாமனார் மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்குன்னு ஒரு ஓன் ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணணும். இப்போ எஸ்.ஜே. சூர்யாலாம் அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணார். அவரோட மாடுலேஷனு, ஸ்டைலு, டோனு, அதனால தான் இன்றைக்கி எஸ்.ஜே. சூர்யா ரசிக்கிறோம். இப்போது இவர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல காப்பி அடிச்சு பண்ணுறாருப்பாங்கிறது நம்ம மண்டையில் ஃபிக்ஸ் ஆகுதுன்னும் போது என்னென்னா, அந்த ஒரு படத்தை நம்மளால் உட்காந்து பார்க்க முடியறதில்ல. அந்த அவ்வளோ மேனரிசம், அவ்வளோ மாசு, அதெல்லாம் ரொம்ப இது பண்ணதில்லை. இந்த கதை ஏற்றுக்கிறது மாதிரி இல்லையா உங்களுக்கு? இந்த கதை முதல்ல என்னை பொறுத்து அடிப்படையில் இந்த கதைக்கருவே தப்பான ஒரு கதைக்கருவு சார். நீங்கள் பிரியாத வரம் வேண்டும் படம் எடுத்துக்கோங்க, பூவெல்லாம் 3 மாதம் படம் எடுத்துங்க. இது 2 படத்துமே நான் ஏன் சொல்கிறேன்னா, பிரியாத வரம் வேண்டும்ல பிரசாந்தும் ஷாலினியும் சின்ன வயசுலேருந்தே ஒரு திக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் ஒரு காதல் இருக்கும். ஆனால் காதலை சொல்கிறதுக்கு ஒரு குழப்பத்தில் கடைசியில் வேறு ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப வந்து சேர்கிற மாதிரியான ஒரு கதையாக முடியும். இப்போ அதுக்கடுத்து வந்து பூவெல்லாம் 3 மாதம் எடுத்துக்கோங்க, அஜித் ஜோதியா இவங்க 2 பேருக்குமே காதல் இருக்கும். வேறு ஏதோ ஒரு பிரச்சனை திரும்பவும் சேர்கிற மாதிரியான ஒரு கதைக்களம் இருக்கும். இப்போது இது 2ஐயுமே எடுத்து வச்சுட்டு இவர் வந்து என்னன்னா, அது அந்த அந்த கதையை அப்படியே எடுத்துகிட்டு வேறு மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க இல்லையா. இது வந்து தாலி கட்டிட்டாங்க, ரைட்டு, இன்னொரு குழந்தை பிறந்துருச்சு, ரைட்டு, இதில் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், ரொம்ப அசால்ட்டாக ஒன்று சொல்லிடுறாங்க, அசால்ட்டாக ஒன்று பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஆணவ கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய மினிஸ்ட்ரி, ரொம்ப சிம்பிளாக ஒன்று கடந்து போயிடுறாங்கல்ல. ரெண்டாவது வந்து நீங்கள் ஒரு கதைக்கருவை எடுத்துகிட்டு அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கடைசியில் ரொம்ப கிளைமேக்ஸில் ஒரு கிரிஞ்சு அவங்க அப்பா ஆணவ கொலை வந்து ஒத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரியான சில காட்சியெல்லாம் வரும். என்ன இது அப்படிலாம் எவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாம் ஒன்று நடந்துருமா, சொன்ன அடுத்த செகண்ட் அப்படி மாறிடுமா என்ன? ஒரு இத்தனை வருஷமாக ஒருத்தவங்க ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க, வாழ்க்கை முறையில் வாழ்ந்தவங்க டக்குன்னு அப்படியே உடனே எல்லாத்தையும் உடச்சிட்டு மாறிடுவாங்களா என்ன? வாய்ப்பே இல்லையே. அப்போ இதெல்லாம் என்னென்னா, அதே மாதிரி அவங்க ஒரு ஒரு அது சும்மா கற்பனை காட்சி அப்படின்னு நம்ம வச்சாலுமே கூட அந்த ஒரு குழந்தை வந்து காப்பாற்றுற சீனுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறதுல அவங்க ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற நோக்கத்தில் இந்த படத்தை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எமோஷனலாக லாஜிக்கலாலாம் கேள்வி கேட்டுட்டு இல்லாமல் வாங்க படத்தை பார்த்துட்டு போங்கிறது மாதிரி அது எல்லாருக்கும் பிடிக்கணும்ல சார். இப்போது 2K கிட்ஸ் தான் இன்றைக்கி தேட்டரை ஃபீல் பண்ணுறாங்க, ரைட்டு, உட்காடுறாங்க, ரைட்டு. பட் எல்லா 2K கிட்ஸுமே இந்த மாதிரியான கல்ச்சரை லைக் பண்ணி வரவங்க கிடையாது. 2K கிட்ஸ்லேயும் கல்ச்சரல் வேல்யூஸ், எத்திக்கல் வேல்யூஸ் எல்லாத்தையும் குடும்ப உறவுகளுக்கு பார்க்குறவங்களும் இருக்காங்க. இல்லை, இந்த தாலி சென்டிமெண்ட்டை உடைச்சது மாதிரி தெரியுது இந்த படத்தில். இல்லை, அது அடுத்த ஒரு பிரச்சனைனா, தாலியை வந்து அது தாலி பிரச்சனை இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற மனசு தான் பிரச்சனை, மன உணர்வுகள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு இல்லையா. அதை நீங்கள் அதை காட்டலையே, அந்த மாதிரி காட்டலை. இப்போது அந்த இடத்துல மமிதா பைச்சு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வராங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பேசியிருந்துருக்கலாம், சரி பேசலை, ரைட்டு, அது லாஜிக்கலாக ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. அங்கே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரும்போது நான் ஒன்று லவ் பண்ணுறேன்னா அவனை லவ் பண்ணுறேன்னா எனக்கு தெரியலடா, நீ அவனை கட்டி பிடிக்கிறாங்க இல்லையா. இப்போ என்ன கன்ஃபியூஷன்னா, நமக்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷன், என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது. அதே மாதிரியே வந்து எக்ஸ் லவர்ட்டுக்காக ஒரு பெரிய ஒன்று சண்டை போடுவார்ல, அதுக்கு வந்து எக்ஸ் லவரோட ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம், திரும்ப கனடாவுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இன்றைக்கி எல்லாமே சோஷியலைஸ் ஆகிடுச்சு. பட் அதுக்காக கல்ச்சுரல் வேல்யூ இல்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல. டியூடு எப்படி தான் இருக்குது உங்களுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் டியூடு வந்து ஒரு தப்பான முன்னுதாரணம் சார். பைசன் வந்து நம்ம ஊருக்கு தேவையான ஒரு கதை, இந்த மாதிரியான கதைகள் இனிமேல் வரணும். கொஞ்சம் வன்முறைகளை குறைச்சிட்டு இலைமறை காயாக கொடுத்தாங்க நல்லது. டீசல் நல்ல கான்செப்ட் வச்சுட்டு தப்பான திரைக்கதையில் நகரக்கூடாது. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.